அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஞாபகம் வருதே. கடந்த காலத்தை பற்றி அசை போட்டு பார்ப்பதற்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது? சிறிய வயதிலே நாம் படித்த பள்ளிக்கூடங்கள், சின்ன வயசில் நாம் வளர்ந்த வீடு, இவைகளெல்லாம் கொஞ்சம் கடந்த காலத்தை யோசித்து பார்க்கின்ற பொழுது நம்மை அறியாமலே நாம் உற்சாகத்திற்கு சென்று விடுவோம். இன்றைக்கு உலா வருபவர்களில் அதிகமானவர்கள் 90 கிட்ஸாக இருக்கிறார்கள். 90 கிட்ஸ் என்ற சொல்லாடல் இன்றைக்கு பிரபலியம். ஒரு 70, 75, 60, 65 சிறியவர்களாக இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு இருப்பது ரொம்ப அரிதாகி இருக்கிறது. இந்த 90களில் குழந்தை பருவத்தை கடந்தவர்கள் இன்றைக்கு உலகத்திலே நிறைய அவர்கள்தான் இருக்கிறார்கள். அதனால தான் 90 கிட்ஸ் பிரபலியமாக பயன்படுத்தப்படுகிறது. ரொம்பவும் முன்னால் வாழ்ந்தவர்கள் 75, 70, 60, 50 வாழ்ந்தவர்கள், அவர்கள் அது ஒரு காலம். இன்றைக்கு வாழுகின்ற இந்த ஜெனரேஷன் எல்லாம் பார்த்துவிட்ட ஒரு காலம். இந்த 90களில் இந்த குழந்தைகளாக இருந்தவர்கள் இரண்டத்திற்கும் மத்தியிலே ஒரு காலத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நவீன கண்டுபிடிப்புகளும் இல்லை, அதே நேரத்தில் பழைய காலத்தினுடைய அந்த பழைய தொன்மையான சூழலும் இல்லை. அந்த இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த காலம்தான் 90 கிட்ஸ், 90களில் குழந்தைகளாக இருந்த அந்த பருவம். குறிப்பாக இந்த ரமலான் மாதம் 90 கிட்ஸுகளுக்கு எப்படி கழிந்தது அப்படின்னு பார்த்தா, சுவாரஸ்யமாக பேசிக்கொள்வதற்கு நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் புதிய ஆடையை வாரத்திற்கு ஒரு முறையாவது பார்த்து விடுகிறார்கள். அன்றைக்கு அப்படி அல்ல. புத்தாடை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2 பெருநாளுகளுக்கு புத்தாடை எடுத்து கொடுத்தாதான். அப்பொழுது பர்ச்சேஸ் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட அந்த ஆடையை தான் அன்றைக்கு உடுத்தி மகிழக்கூடிய ஒரு நிலை. செருப்பும் அப்பொழுது தான் வாங்கி தரப்படும். இன்றைக்கு நினைத்தால் ஷாப்பிங் என்ற பெயர்களிலே எல்லாம் பெற்றுவிடுகிறோம். இந்த 90 கிட்ஸு ரமலானுடைய நினைவுகளில் ஒரு கைலி எடுத்து கொடுப்பார்கள். 2 கைலி எடுத்து, ஒரு கைலி 27க்கு, ஒரு கைலி பெருநாளுக்கு அப்படின்னு, அல்லது ஒரே கைலியை 27க்கும் பெருநாளுக்கும் தொழுக போகும்போது உடுத்துக்கொள்கிற அந்த நிலையும் சிலர்களுக்கு வாய்த்திருக்கலாம். அந்த கைலியை எடுத்த உடனே அந்த முதல் நோன்புக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க. எப்படா 27ஆம் கிழமை வரும், இந்த கைலியை உடுத்திக்கிட்டு அந்த புத்தாடை, அந்த சென்ட் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்னு ஒரு அத்தர், அது மட்டும்தான் இருக்கும். அதை தடவிக்கிட்டு அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, சில நேரங்களிலே அத்தாவுடைய கையை பிடித்து கொண்டு, அல்லது அவருக்கு பின்னாடி நண்பர்களோடு சென்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் அசை போடுவதற்கு சுவாரஸ்யமான ஒன்று. ரமலானினுடைய 90 கிட்ஸ் நினைவுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இறைவன் இக்காலத்தையும் மகிழ்ச்சி பொங்கு வாழ்வதற்கு அருள் புரிவானாக. தொடரும் 90 கிட்ஸ் நினைவுகள் இன்ஷா அல்லாஹ்.